ஸ்கேமுகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்கேமை வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்போம். அதுல ஒரு முக்கியமான ஸ்கேமை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சோல்ஜர்ஸ் பல பேர் வந்து எனக்கு பர்சனலா மெயில் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி நடக்குது ப்ரோ, அதை பத்தி கேளுங்க ப்ரோ அப்படின்ட்டு மெயிலும் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதில் சில பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன ப்ரோ ஸ்கேம் கேட்டீங்கன்னா, வீட்டில் இருக்கும் பெண்கள், வேலையை தேடும் பெண்கள், குறிப்பா வந்து ஆன்லைன் ஸ்கேம் பத்தி பெருசா தெரியாத வீட்டில் உள்ள குடும்ப பெண்கள், இவங்கெல்லாம் குறிவிச்சு தான் இந்த ஸ்கேம் நடக்குது. அப்படி என்ன ஸ்கேம் அப்படின்னா அதான் வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கேம். பாஸ் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தா எக்ஸ்ட்ரா காசு கொடுப்பாங்களா? நான் வேணா அக்ஸலா பேர் எடுத்துட்டு வரேன். அக்ஸலா எடுத்தா 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாஸ். எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஏற்று இப்போ எக்ஸ்ட்ரா கிளம்ப பண்ணிட்டு இருக்கேன். யாழ் பேர் மாசது ரைட்ரா ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கேம். இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ஸ்கேம் வரா மாதிரி முன் போனது தான் இந்த நடக்குது. முக்கியமா 2 லட்சம் செலவு பண்ணலாம், 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல வந்து என்ன முதல்ல வந்து என்ன வேலைன்னு சொல்லவே மாட்டாங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஆசையா, உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதா அப்படின்னு முதல்ல ஆசை காட்டுவாங்க. வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க ஆசையா, முதலீடு இல்லாமல். ஆக்சுவலி எந்த தொழில் பண்ணாலும் முதலீடு கண்டிப்பா வேணும். ஒரு லம்ப் அமௌண்ட் வேணும். ஒரு லம்ப் அமௌண்ட் வேணும். தொழில் அமைக்கவே முடியும். ஒட்டிகளை போறதுக்கூட முதல்ல கெட்டியா ஒரு காசு வேணும். 2 லட்சம் ரூபாய் இருந்தா கோயம்பேடு மார்க்கெட்ல பொதுவா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பெண்கள் வந்து ஹஸ்பண்டோட வருமானம் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிய வருமானம் இருக்காது. கரெக்டா? சோ அவங்க கிட்ட வந்து வீட்டுல இருந்தா வருமானம், நீங்க வீட்டுல தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா கட்டி நல்லா இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு விருப்பமான நேரத்துல. ஏன்னா பசங்களை பார்க்கணும், குக் பண்ணணும், நீட் அண்ட் கிளீன் பண்ணணும். டயர்டா? எனக்கா? நெவர். அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல கூட. பட் இவங்க டார்கெட் ஆடியன்ஸே இப்படிதான், விருப்பமான நேரத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைவாதத்தை காட்டி ஏமாத்துறாங்க. இது என்ன ஆகும், வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து அப்படியா அப்ப விருப்பமான நேரத்துல பண்ண காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். அதை வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபாய் 200 ரூபாய்லாம் கிடையாது, லம்ப் அமௌண்ட் தான். இந்த ஒரு வாட்டி ஒரு ஸ்ட்ரைக்ல ஒரு அமௌண்ட், அது எவ்வளோ 17,000 ரூபாய், 20,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் அப்படின்ட்டு உங்களுக்கு எந்த பேக்கேஜுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பார்த்துருப்போம் இல்லையா, அதுவுமே ஒரு ஸ்கேம் தான். எப்படி அது முதலீடு இல்லாம நீங்க 10 ரூபாய் போட்டா காசு கிடைக்கும், ஜாப்னு சொல்லிட்டு காசு இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் கணக்கு. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்ல, முதல்ல முன்பணம் பண்ணி காசை கட்டி பொருள் வாங்கிக்கணும். 250 அந்த பொருள் வாங்கி நீ வந்து செய்யணும். ஒரு பேக்கேஜ் இருக்கும், இத்தனை முடிச்சா இத்தனை 1000 ரூபாய். 3 பேக்கேஜ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து 7 டே ப்ராஜெக்ட் ஒன்னு, 10 டே ப்ராஜெக்ட் ஒன்னு, 15 டேஸ் ப்ராஜெக்ட் ஒன்னு. 7 டே ப்ராஜெக்ட்ல வந்து salary வந்து 12,000 rupees. ஓகே, both side page 50 copy writing. மண்ணே கவிதா எழுதுனா மண்ணே கவிதா எழுதிட்டு இருக்க. அதுக்கு வந்து security fees 499 rupees. 10 days ப்ராஜெக்ட்ல salary 17,000 rupees. டபுள் சைடு எழுதணும், 100 copy writing. 17,000 10 daysலயே. Yes. என்னுடைய ராஜினாமா கடிதம். அதுக்கு security fees just 750 rupees. ஓகே ஓகே. 15 days project salary வந்து 22,000 rupees. வாவ், 20,000 ரூபாய். 20 ரூபாய் தானா? 22,000 ரூபாய். ரைட். both side page 150 copy writing, book security fees வந்து 1,150 rupees. இந்த security amount deposit கட்டிட்டோம்னா அவங்க நமக்கு நம்ம அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டா அவங்க நமக்கு வந்து காப்பி, பென்னு, ஒரு ஃபைல், ஒரு புக், அது மிஞ்சி போனா ஹோல்சேல் அடுத்த ஸ்டேஷனரி கடையில எடுத்ததா இருக்கும், அதை அனுப்பிச்சிடுவாங்க. என்ன எழுதணும்ன்றதும் நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம எழுதணும். அவங்க கொடுத்துருக்க பேஜுக்குள்ள எந்த வித ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம, அடிச்சு திருத்தி எல்லாம் எழுதாம அழகா எழுதி அவங்க கொடுக்குற டைமிங்குள்ள பிரசன்ட் பண்ணணும். இதெல்லாம் ஏதோ ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இருக்குது, ஸ்கூல் ரெக்கார்ட் நோட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது 2 விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒன்னு அவங்க கொடுத்த டைமிங்குள்ள அதை வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கான்சியஸா ரைட் பண்ண முடியாது. 2வது, நீ உஷாராயிட்ட, இந்த மாதிரி நாங்க அனுப்பிச்சிட்டேன் எனக்கு காசு கொடுங்க அப்படின்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, அதோட நீங்க எழுதணும். அதை நீங்க பார்த்தாலே தெரியும் இது வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு டவுட்டா இருந்திருக்கும். பெரும்பாலும் காசு காட்டின பெண்கள் வந்து அவங்கள பார்த்தவரை டவுட் வந்திருக்கு, என்னது இது, இதெல்லாம் அவங்க என்ன பண்ண போறாங்க, இது வச்சு எனக்கு யூஸ் இருக்குன்னு டவுட் வந்திருக்கு. பட் அப்படி இருந்தா சரி ஓகே காசு தரேன்னு சொல்றாங்க, நம்ம பண்ணலான்ட்டு சில பேரும் கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. அவங்க கூட வீட்டுல ஏதாவது பெரியவங்க இருந்தாலும் அவங்க ஹெல்ப் கூட்டுக்கிட்டு, சின்ன பசங்க ஹெல்ப் கூட்டுக்கிட்டு, சரி நல்லா பண்ணி கொடுத்தா கண்டிப்பா காசு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ணி முடிச்சுட்டு போட்டோ எடுத்து அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கானுங்க, எப்படா அதை குறை சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கானுங்க. ட்ரை பண்ணி புள்ளி விக்கல, அதை கம்மா இல்ல அப்படின்ட்டு சப்ப காரணம் சொல்லி தப்பா திட்டீங்க, உங்களுக்கு காசு கிடையாது கிளம்பு அப்படின்னு இருக்கானுங்க. முடியாது
நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன். அதுவும் இல்லாம இது ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங் கம்பெனிக்கும் மாறுது. இப்ப நான் சொன்னது ஒரு கம்பெனியோடது, இன்னொன்னு இருக்கு. அதாவது ஸ்கேம்லேட் செகண்ட் குரூப், அவங்க வந்து எப்படின்னா ப்ராஜெக்ட் 1 50 pages புக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்னா 100 ஆயிடுதா. டைம் டியூரேஷன் 7 days, ஏர்னிங் வந்து 25,000. அது செகண்ட் பேக்கேஜ் வந்து 90 pages ஃப்ரண்ட் அண்ட் பேக் 180 pages, டைம் டியூரேஷன் 10 days, ஏர்னிங் 30,000 rupees. 10 days 30,000. ப்ராஜெக்ட் 3 120 pages ஃப்ரண்ட் அண்ட் பேக் 240 pages ஆயிடுதா. டைம் டியூரேஷன் 15 days, ஏர்னிங்ஸ் 35,000 rupees. பாஸ் எனக்கு வேலையா வேணாம், இந்த வாங்கி நான் போயிடுறேன். போய் ஸ்கேம் ஆகி வீட்டுல உட்காந்துக்க வேண்டியதான். அருமை, வீட்டே ஒழுங்கா மூட்டு வேலை. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். ஏன்னா எல்லாரும் ஒரு ஜுவல்லரி ஷாப்லயோ ஒரு ட்ரெஸ் ஷாப்லயோ 1 month கஷ்டப்பட்டு நின்றுலாம் இப்போ ஒர்க் பண்றாங்க. இப்ப இந்த பொங்கல் சீசன்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்களுக்கே 10,000 12,000 தான் சேலரி வருது. அவங்கள ஆசை காமிச்சு அதை புல் பண்ணி அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் தான் இவங்களோட டார்கெட்டே. சோ என்ன இது, நம்ம ஒரு மாசம் உழைச்சா கூட 10,000 தான் வருது. இது வீட்ல இருந்தே அதுவும் நமக்கு கன்வீனியன்டான டைம்ல நம்ம முடிச்சு கொடுத்தா 10 days 15 daysல 35,000 40,000னா யாருதான் அந்த செகண்ட் தாட்டுக்கே போக மாட்டாங்க. கடவுளா உழைக்காம ஈஸியா காசு வரும்போது நம்ம கஷ்டப்படணும் உழைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறது விட ஈஸியா உழைக்காம கிடைக்குது அப்படிங்கும் போது அது மனித இயல்பு தான், தப்புல வச்சுக்கோ. பட் அதை ஆசை காட்டி மோசம் பண்றதா எங்க பிரச்சனை. பொதுவா வந்து இந்த மாதிரி சின்ன வேலைகள் வந்து இருந்துச்சானா இருந்துச்சு. நான் பார்த்தேன் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க ஆயா வீட்டுலாம் வந்து எங்க ஆயாவும் மாமி என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் கொரியன் செட்ல ஃபேமஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ரிமூவ் பண்றது, அதே மாதிரி கார்ல வந்து அந்த கப்பு மாட்டுறது, கப்புல வந்து இந்த பிளாஸ்டிக் கட் பண்றதா இருக்கும் இல்லையா, அதை வந்து மேல கட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆளுங்க குத்துருவாங்க கான்ட்ராக்டுக்கு. நான் ஒண்ணு பாத்திருக்கேன். என்னன்னா இந்த ஜுவல்லரி ஷாப்ல ஜுவல்லரி வைக்கிறோம்ல, அந்த வெல்வெட் கலர் இது இருக்குல்ல, அது வந்து தனித்தனியா கொடுத்துருவாங்க. அதை கட் பண்ணி அந்த ஜுவல்லரி பாக்ஸ்குள்ள வைக்கிற பாக்ஸ் இருக்காது, அந்த உள்ள வைக்கிற அட்டை மட்டும் கம் எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்றாங்க. ஹார்ட்லி அந்த 1 piece 50 paise சம்திங், கம்மி பிரைஸ் தான் கொடுப்பாங்க. டக்குமிடாமலாம் இருக்கும். பட் ரொம்ப அதிகமாகனால வந்து ரொம்ப பெரிய வேலையா இருக்கும். பட் வீட்டுல சும்மா இருக்கிறது வேலை கிடைக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கார் இருக்கு இல்லையா, காருக்குள்ள ஏதாவது இந்த கண்ணாடி ஃபோல்ட் பண்றது, இல்ல கண்ணாடி இன்ஜின்குள்ள வர ஏதாவது சின்ன ஒரு ஸ்பாட்டு, அந்த பாட்டை வந்து சின்ன பீஸ் கட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இருக்கும். செல்போன் மோட்டரா இருக்கு இல்லையா, அதை ஆட்டி போட்டு வந்துருவாங்க காய் விட்டு வந்து, ஐயோ வைப்ரேஷன் மோட்டர் ஆட்டி போட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அதை பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு பெருசா அமௌண்ட்லாம் வராது. பட் உங்களுக்கு கை செலவு ஒரு அமௌண்ட் இருக்கே அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைல கூட ஒரு இந்த வேலை பண்ணா அது நடக்குதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்க அப்படின்னா நீ பண்ணி கொடுத்த வச்சு அவன் என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது. யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி புக்ல இருக்காமா, அதை இதை எழுதி என்ன கிடைக்கும், இப்போ இது வச்சு அவன் என்ன பண்ண போறான். இன்னொன்னு இருக்கான், என்னன்னா நிறைய போட்டோஸ் ஒரு 10 to 15 போட்டோஸ் அனுப்பிச்சிடுறாங்க. அதுல பேஜ் நம்பர் பார்த்துட்டு கரெக்டா PDF போட்டு அனுப்பணுமா. ஒரு 10 pagesக்கு ஒரு PDF, அடுத்த 10 pagesக்கு ஒரு PDF. இதுக்கு இது மாதிரி தான் அனுப்பணும். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 499. இவங்க சம்பாதிக்கிறது எதுல பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல தான். பெரும்பாலும் குடிசை தொழிலுக்கு கொடுக்குற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் அமௌண்ட்லாம் வாங்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேவா, பண்ணி கொடுத்தா போதும் காசு தான் சொல்லுவாங்க. டெபாசிட் அமௌண்ட் வாங்கினா கூட டிஜிட்டா இருந்தா பரவாயில்ல. ஒரு சப்ப வேலைக்கெல்லாம் வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டுன்னு சொல்லி ஏமாத்தி துட்டு பறிச்சு ஏமாத்தி ஓடிறானுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் கிட்ட 1000 ரூபாய்னா ஒரு 10,000 பேர் கிட்ட பண்ணா 10,000 ஒரு 100 பேர் பண்ணா இல்ல. எனக்கு இதுலயே ஷாக் ஆயிடுச்சு, என்னது இவ்வளவு பெருசா அப்படின்ட்டு. உன்னால முடியும்னாரு, அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. இதுக்கு நீங்க பெருசா கவலைப்படவே வேணாம். வெறும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஆண்ட்ராய்டு ஜாப்னு தேடுங்க. அவன் மெசேஜ் நம்ப வேணாம். அவன் ஸ்டோரி நீ பார்த்துட்டு அவன் தெரிஞ்சுட்டாங்களே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவனே மெசேஜ் அனுப்பிச்சு வேலைக்கு பண்ணுங்க வேலைக்கு பண்ணீங்க முசல வாங்குவாங்க, பிளான் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறாங்க எனக்கு. அப்படியா, அதான் இதை பத்தி ரிசர்ச் பண்ண சொன்னேன். மெசேஜ் தேடினாங்க, பார்த்தா அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. தாடா வந்து பிளான் செட் பண்ணுங்க, வந்து காசு கட்டுங்க அப்படின்ட்டு. எதுக்கு மொத்தம் ஏமாத்திட்டு போறதுக்கா? ஆல்ரெடி டாங் செட் வாங்க ஏமாந்துனாரு, போதுடா இதுக்கு. ஆக்சுவலி 1000 ரூபா 100 பேர்கிட்ட வாங்கினாலே 1 லட்ச ரூபா வந்துருது. போதுமே, வேற என்ன, அவ்வளவுதான். 1 லட்ச ரூபாய் ஒரு மாசம் 1 லட்ச ரூபாய் உழைக்காம வருது, அவ்வளவுதான். போடு. என்னடா இது, என்னடா இப்படி அறிக்கிட்டு கேட்ற மாதிரி இருக்கு. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். இதுல ஆக்சுவலி எனக்கு ஹைலைட் என்னன்னா, அந்த பேஜ் கீழே பயோல வச்சிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம், டெய்லி 2 to 3 hours ஒன்லி, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட். இது எந்த கவர்மெண்ட் தான் தெரியல. அதான் எனக்கும் தெரியல. ஆக்சுவலி அப்படி இல்ல, எப்படின்னா இப்படிதான் கவர்மெண்ட் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் சொல்லுவாங்கல்ல, ரிஜிஸ்டர்ட் ஓகே, என்ன ரிஜிஸ்டர் இருக்கு, ஜிஎஸ்டி நம்பர் சொல்லு, MSME நம்பர் சொல்லு. MSME நம்பர்னா குறு சிறு தொழில், அது நம்பர் இருக்கு. நீங்க கிண்டில இருக்கிறது மெயினா பாத்துருக்கல, அத குறு சிறு தொழில் ரிஜிஸ்ட்ரேஷன் அது. ஓகேவா, அந்த நம்பர்
கொடுன்னு கேட்டா ஓடிடுவானுங்க. கவர்மெண்ட் கேட்க மாட்டல, அப்படியா நம்பிடுவாங்கல்ல. நம்ம கேள்வி கேட்போம், வீட்டுல இருக்கிற குடும்ப பெண்களுக்கு தெரியாது, அவங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க. அவங்க ஏமாத்துக்கு அசமே ஏமாத்தி வர்றது. இது எப்படி இல்ல, சில மாசத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, சுத்தமா எழுதிருந்தான், அவன் மெயில் எழுதி போச்சு ரூபாய் ஒரு அப்படின்ட்டு மெயில் அமைச்சிருந்தான், ஜிமெயில் அமைச்சிருந்தான். நாங்கள் வந்து பகுதி நேர வேலைக்காக இது செய்கிறோம், இந்த பகுதி நேர வேலை வந்து நிறைய பேருக்கு உதவியா இருக்கும், நீங்க இந்த விளம்பரம் போட்டு கொடுங்க எங்களுக்கு அப்படின்ட்டு விளம்பரம் கோசம் மெயில் பண்ணியிருந்தாங்க. கேட்ட ஸ்பான்சர்ஷிப் கோசம் போட்டுருக்கோம்ல மெயில் ஐடி, அதை வந்து மெயில் பண்ணியிருந்தானுங்க, நாங்க வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு இருக்குன்றோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவன் மெயில் ஐடியை பார்க்கும்போதும் சரி, அவன் மெயில் அமைச்சு பார்க்கும்போதும் சரி, ரூபாய் வர இருப்பானா எதுவும் கண்டுக்கல. அப்புறமா தெரிஞ்சது இவனை வந்து இந்த மாதிரி இது பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. எப்படின்னா அதுக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுக்கணுமா, இவர் பூரா ஏமாத்திட்டு போறதுக்கு, அதுக்கு உங்களுக்கு இலவசமா பண்ணி கொடுத்து நான் ஏப்பா கத்துருவாரு. சிக்குவனா எத்தனை பேர் ஏமாதி ஓடி போயிடுவேன், காசு வாங்கி ஏமாத்தி போயிடுவேன். இவன் வந்து சாதாரணமாக வரல பரவாயில்ல, அவங்க உழைப்பை சொரண்டி வாங்கிட்டு காசு ஏமாத்ததான் கஷ்டமா இருக்கு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் நிறைய இந்த குட்டி குட்டி ஊர்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், அப்போ ஒரு லேடிஸ்லாம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்ப நிறைய வச்சிருக்காங்க, சின்ன சின்ன ஊர்ல இருக்கிறவங்க கூட அவங்க ப்ரமோட் பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. லேடிஸே என் ஃப்ரெண்ட தான் வச்சிருக்காங்க, என் ஃப்ரெண்ட காசு வாங்கியிருக்காங்க, தங்கங்களா ஐயோ பொதுவாக தெரியும்ல, யூடியூபர்ஸ் வாங்குற அமௌண்ட்டும் இன்ஸ்டாகிராமர்ஸ் வாங்குற அமௌண்ட்டும் வேரி ஆகும். யூடியூபர்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் டிஜிட்டா வச்சிருப்பாங்க, அதனால வந்து இந்த ரூபாய் யாரும் வர மாட்டானுங்க, வந்து பெரிய ரூபாய் வர வருவானுங்க, கார்டு கேம் தான் வருவான், ரூபாய் 10 ரூபாய் வருவானுங்க, 20 ரூபாய் வர மாட்டானுங்க. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாய் பார்த்தாலும் பெரிய விஷயம். இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்களுக்கு சும்மா வீட்டில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க 2000 ரூபாய் பார்த்தா அதிகம் தான், ஆளாவது 2000 பார்த்தாங்களா ஓகே அப்படின்ட்டு 2000 ரூபாய் கொடுத்து ஆடை பண்ணிட்டு மாசம் லட்சம் 3 லட்சம் ஆட்டே போட்டு போயிட்டு இருக்காங்க, ஸ்கேம் பண்றவனுக்கு. நான் சொல்றது கம்மி, அதிகமாக சம்பாதிப்பான், ஏன் வருமானம் அதிகமா இருக்கா. வெந்தயத்துல தண்ணி போட்டு குடிக்க சொல்லுவாங்க, அது குடிச்சிங்களா? சும்மா யூடியூப்ல போயிட்டு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் ஸ்கேம் அப்படின்னு போட்டாலே போதும், நிறைய வருது. அவங்க ஏமாந்ததும் சொல்லியிருப்பாங்க, நானும் பார்த்தேன். சரி கேட்கறாங்க, போனா போது 500 ரூபாய் கொடுத்து என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணாலும் பார்த்தேன். பட் யோசிச்சு பார்த்தேன், நம்ம பங்கத்தை ரிலீஸ் பண்ணிக்காங்க, அதுக்காக உதவும் அப்படின்ட்டு விட்டேன். ஆக்சுவலி இது மாதிரி குட்டி குட்டி தான் நிறைய பெரிய பெருசா ஏமாத்துறாங்க. டைப் ரைட்டிங் ஸ்கேம்ன்றாங்க. அப்புறம் இந்த பிடிஎஃப், இந்த ஹேண்ட் ரைட்டிங் அது ஓரளவுக்கு புரிஞ்சுது, எழுதணும். இது பிடிஎஃப் வந்து அப்படியே தெரியுது, அப்புறம் எப்படி அதுல போய் இது பண்றாங்க எனக்கு தெரியல. எல்லாம் அமௌண்ட் பாக்குறீங்க, ஓ இது கொஞ்ச நாளைக்கு அமௌண்ட் வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிஜமா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு விழா தர தெரியுமா, அவன் தான் நான் வச்சுங்க, இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நான் போட தெரியுமா, இந்த மாதிரி ஆளுங்க காசு கொடுத்துலாம் இருக்க மாட்டேன். ஒரு 4 ஆளை போடுறோமா, 7 நாள்ல முடிக்கிறத 3 நாள்ல முடிக்க வச்சு எழுத வச்சு ஈஸியா தான் 10000 ரூபாய். எவ்வளோ ஆளுக்கு 300 ரூபாய், 3 நாள் எவ்வளவு போடு? நீ 300 ரூபாய் விட 1000 ரூபாய் கொடு. ஓகே 2 பேரு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா 3 நாளைக்கு எவ்வளவு ஆகுது? 6000 ரூபாய் ஆகுது இல்ல? நீ வந்து 10 நாள்ல முடிக்கிறதுல 6 நாள்ல முடிச்சு 6000 உனக்கு கையில வந்துருச்சு. அவ்வளவு இதுவரைக்கும் மேல வந்துச்சு. அப்புறம் என்ன அப்படிதான் போவானே தவிர உங்களுக்கு வந்து நல்லது செய்யறதுக்கு இங்க யாரும் இல்லை. உங்க நல்லது செய்யறதுக்கு ஒருத்தவங்க வந்து யாருமே கிடையாது. என்னைய கேட்டு எனக்கு காசு கொடுங்க கேட்டா என்கிட்ட காசு இல்லை, எல்லாம் காசு கொடுக்க முடியாது. என்னால முடிஞ்சது அவரஸ் தான் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் இன்ஸ்டாகிராம்லயும் யாரும் வந்து உங்களுக்கு நல்லது சொல்றது யாருங்க வரல. உண்மையேதான், இன்ஸ்டாகிராம்ல யாருமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுக்க யாருமே கிடையாது. ரியாலிட்டி அதுதான். நம்ம ஆளுங்க ஃப்ரீயா குத்து எல்லாரும் மண்டே முழுக்க வச்சிருக்காங்க. ரியாலிட்டி என்னன்னா இங்க எதுவுமே ஃப்ரீ கிடையாது. யாராவது ஒருத்தர் அந்த காசை அதுக்கான அமௌண்ட்டை செலவு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்னதானம் போட்டா கூட அந்த அரிசி பொறுப்பான காசை இடம் ஒருத்தர் கொடுத்து தான் வாங்கி தான் ஆகணும். கவர்மெண்டே பொருள் ஃப்ரீயா கொடுத்தாலுமே அந்த கவர்மெண்ட் வந்து யாரும் காசு கொடுத்தா வாங்கியிருக்கு. ஸோ யாருக்கு ஃப்ரீயெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கு, நம்ம ஈஸியா இது சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஏமாத்தி ஈஸியா மண்டே கட்டி போயிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க. இதுல வேற நீங்க பேரு அவங்க மெயில் பண்ணிருக்காங்க, அந்த மெயில் இருக்காங்க கூட தெரியல. ஒரு 3 மாசம் படிச்ச மெயில், நாங்க இந்த மாதிரி வந்து மக்களுக்கு நல்லது பண்றோம், பகுதி நேர வேலை வாய்ப்பு கொடுத்து இது பண்றோம், நீ பண்ணினா நல்லதா இருக்கும், ஃப்ரீயா பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்டா நீ பண்றதே ஒரு ஸ்கேம், இதுல வேற நான் அவனுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்து நீ வந்து வாங்க சார் வந்து எல்லாம் மொட்டை வச்சு போக சொல்லணுமா? ஆக மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, இன்ஸ்டாகிராம்ல ஃபேமிலிஸ் அது வருவானுங்க, எவனையும் நம்பாதீங்க. நீ என்ன சொல்லு, இன்னைக்கு அந்த மக்கள் ஃபேமிலிஸ் கீழே போயிட்டு தம்பி நீ செய்து செய்தான் தம்பி அப்படின்னு சொல்றது குரூப் இருக்குது. ஓகேவா, எப்படா நீங்க ஒளிவீங்க? இவங்க போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். அது பெய்டு கமெண்ட்ஸ் கேட்டகரியில வரும். பெய்டு கமெண்ட்ஸா 24 மணி நேரத்துல இன்ஸ்டாகிராம் வந்து ஹைடு பண்ண ஒரு அக்கௌண்டே திரும்ப எடுத்திருக்கானுங்க அப்படின்னா இதெல்லாம் ஏமாத்திரம். அவங்களோட ஆக்சுவலி யோசிச்சு பாருங்க, அந்த அக்கௌண்ட் போயிடுச்சுன்னு தான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்குள்ள ரெக்கவர் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட். யாரா நீ?
இவ்வளவு டேலண்டட் ஆகுற. இப்போ ஊர்ல யாருமே வந்து நல்ல வீடியோ போட பார்க்க முடியாதுங்க. ஊர்ல யாராவது ஸ்கேம் பண்ண தான் நம்புறாங்க. சார் நம்மளும் வந்து தாடி வச்சு ஸ்கேம் பண்ணலாம் போல. அதுக்கே தாடி கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டுவோம். இவர் வந்து சின்ன பையன் இல்ல, நம்ம தாத்தா கட்ட போட்டுப்போம். ஒண்ணு இப்படி இருக்கணும், இல்ல அப்படி இப்படி இருக்கணும். ஓ லேடிஸா இருக்கணுமா? நான் வேணா வந்து லேடிஸ் கட்ட போட்டு வந்துருவா. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. இப்படி ஏஐ வந்துருச்சா? ஓகேவா? ஏஐ வச்சு இது பண்ண வேண்டியதுதான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க உங்களுக்கு. நான் சொல்றேன்னா இந்த காலத்துல தப்பு பண்றவன் ஈஸியா சுத்தின்னு தான் இருக்கேன். ஸ்கேம் பண்றவன் திரும்ப வந்து மறுபடியும் ஃபேமிலி சேர்ந்து வீடியோ போட்டுதான் இருக்கா. இந்த மாதிரி திரும்ப தான் செய்யாடுங்க. நம்ம தான் ஜாக்கியா இருக்க பொழுது. ஊர்ல சொல்ல தெரியுமா, பார்த்து சுதாரணமா இருந்துக்கடா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்க பொழுது. ஓகே, நானும் சொல்றது ஒண்ணுங்க. ஓகேவா? என்ன சொன்னாலும் நடக்க தான் போகுது. அண்ட் நாங்க பார்த்த சில பேஜஸ் எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றத வந்து நாங்க பீரோல்ஸ்ல வைக்கிறோம். சோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே பாஸ், வேற என்ன ஸ்கேம் நடக்குது அப்படின்றத வந்து நானும் அடுத்த வீடியோ ட்ரை பண்றேன். இது வந்து சோல்ஜர்ஸ் கேட்டுக்கிறதுனாலையும் மெயில் பண்ணனாலே தான் இந்த வீடியோ நான் நீங்க போட்டது. அது எதுவும் கண்டென்ட் வருது இல்ல. நாங்க நிறைய காசு கொடுத்து ஏமாந்துறாங்க இந்த ஸ்கேம்ல. இது மட்டும் இல்லாம நீங்க முதல்ல ஒரு சின்ன அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு இது போடுவோம், இந்த அமௌண்ட்டுக்கு அதை போடுவோம்ட்டு காசு நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம ஸ்கேம்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வந்து ஏமாறாதீங்க. உங்களுக்கு ஒருத்தர் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, அதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்றத யோசிச்சு பார்த்து அதை வாங்குங்க. அதை போய் எடுக்க பாருங்க. அப்பதான் வந்து நீங்க அங்கேயே ஏமாற மாட்டீங்க. அப்படி ஒரு விஷயம் லைக் பண்ணுங்க. இதோட சரியா போகாதுன்னு தெரிஞ்சு நான் பண்ணது மெயின் காரணம் உங்க சோல்ஜர்ஸ்க்கு அவேர்னஸ் தரணும் ஒரே விஷயம் மட்டும்தான். ஸோ அதை வந்து ஹைப் ஆயிட்டு இருக்கும் சோல்ஜர்ஸ். ஓகே பாஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.